மக்களே இது என்னன்னு தெரியுதா? இது ஒரு குட்டி ஆப்பிளாம். அப்பா எடுத்துகிட்டு வந்தாங்க மார்க்கெட்லேருந்து. ஸோ மார்னிங் வந்து 9 ஓ கிளாக் வந்து முன்னாடியே எழுந்துச்சு யோகா கிளாஸ்லாம் பண்ணிவிட்டு 9 ஓ கிளாக் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு, நம்ம மாவு தான், நான் அரைக்கிற மாவு தோசை தான் வந்து நானுமே பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவேன். ஸோ நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் அந்த மிக்ஸ் தான். ஸோ இதில் எல்லா நவதானியங்களும் ஆட் பண்ணியிருக்கோம். இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடுவோம். நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும். இது சாப்பிட்றப்போ ஹெல்த்தியாகவும் இருக்கும், வெயிட் லாஸ்க்கு நல்லது, ரொம்ப நல்லது. அப்புறம் அது கூட சேர்ந்து கொஞ்சமாக பச்சை பயிறு எடுத்துப்பேன். இந்த முளைக்கட்டின பயிருன்னுவாங்கள்ல, அதை எடுத்துப்பேன். ஸோ இதை நீங்கள் எப்படி சாப்பிட்ணுன்னா, அதை நான் லைட்டாக பிரிச்சுட்டு அந்த தோசை மாவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஒரு கரண்டியாக 2 கரண்டி போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்துக்கணும். நல்லா இந்த மாதிரி கலக்குறாங்க பார்த்தீங்களா அம்மா, இந்த மாதிரி நல்லா கலந்துக்கணும். ஸோ இதில் நீங்கள் இட்லி, தோசை, இடியாப்பம்லாம் வேணும்னா கொஞ்சம் நம்ம வந்து இதுக்கு கொழுக்கட்டைக்கெலாம் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி செஞ்சு அதை இடியாப்ப மிஷினில் போட்டு புழிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப 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 ஹெல்தி. ரொம்ப நவதானியங்கள் வந்து இப்போதைக்கு நிறைய இதாகிட்டு இருக்குது. ஸோ இதில் நிறைய மில்லட்ஸ், ராகி, கம்பு, கேழ்வரகு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம், நிறைய மில்லட்ஸ். ஸோ நீங்கள் அதை முன்னாடி செக் பண்ணி பாருங்கள், நான் போட்டிருக்க வீடியோஸில் எல்லாத்துலேயுமே நான் சொல்லியிருப்பேன் நான் நல்லா ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இது கூட வந்து நட்ஸ் மிக்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் அது கஞ்சி மாதிரி வச்சு சாப்பிட்லாம், அதுவுமே இருக்குது. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு தோசை மாதிரி ஊற்றி சாப்பிட்ணும். இது லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா தோசை நல்லா மொறுமொறுன்னு வரும். நெக்ஸ்ட் நாள் நல்லா புளிச்சதுக்கப்புறம் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு நார்மல் தோசையோட இந்த தோசை டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு முட்டையும் எடுத்துக்கிட்டேன் ப்ரோட்டீனுக்காக. ஸோ 3 months சேலஞ்ச் போட்டு டயட் சார்ட்லாம் எழுதி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முட்டை சுட சுட இருக்குது பாருங்கள். அப்புறம் லஞ்ச் முடிச்சாச்சு. நீங்களும் ஹெல்த்தியாக